கேளுங்க எல்லாரும். நம்ம கிட்ட உணர்வு தன்மை மேலோங்கணும்ன்றது இதுக்கோட நம்ம எதையுமே சரியா கேட்க மாட்டோம். அந்த ஒரு காரணத்தினாலேயே தான் நம்மளால அந்த உணர்வு தன்மை தெரியல. நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல, நம்ம தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணி நம்ம வாய்க்குள்ள போன உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குது உங்க யாருன்னா தெரியுதா? சுமார் பேச்சுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? உங்க உடலுக்குள்ளதானே போச்சு. என்ன காரணம்? நம்ம கிட்ட அந்த உணர்வு தன்மை இல்ல சரியா. எனக்கு தண்ணி நான் குடிச்சுன்னா தண்ணி இங்க இருந்து இங்க எல்லாம் போறது எனக்கு தெரியுது. எப்படி தெரியுது? அது உள்ள போய் பட்டா உணர்வு அதிகமான தெரிஞ்சுதான் ஆகணும். உண்மைதானே? உடலுக்குள்ளதானே போச்சு, வேற எங்கன்னா போச்சா? ஏன் அது தெரியல? நம்ம கிட்ட உணர்வு நுட்பம் ஆகணும். ஆனா அந்த உணர்வு நுட்பமாகுது ஜீவகாட்சியில் 100% நுட்பமாகும். இப்ப நான் சொன்னல, ஒரு நாயா என்ன பாருங்க நான் சொன்னேன். என்னால நாயா நான் மாற முடியும்னு சொல்றேன். ஒரு பறவையா என்னால மாற முடியும் நான் சொல்றேன். இது எப்படி நான் சொல்றேன்? இப்ப எல்லாரும் என்ன கேட்கறாங்க, ஐயா இது எப்படியா மாற முடியும்? அதை மாறணும் அதுவா மாற சொல்ல, இந்த ஜீவராசியா என்னால கன்வே முடியும். ஒரு நாய் எப்படி துன்பப்படும், அந்த நாயா இருந்தா நான் என்னால எப்படி சிந்தனை பண்ண முடியும், நான் எப்படி ஒரு காவா நீரை என்னால குடிக்க முடியுமா, நான் குடிச்ச மாதிரி என்னால பாவனை பண்ண முடியும். இதுக்கு சரியா உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது நான் ஒரு நாள் ரியலிஸ்டிக்கா நான் அதை பார்த்தது. குட்டி பூனை, அந்த பூனைக்கு பாத்தீங்கன்னா உடல் அங்க ரொம்ப சரியில்லை. சரியில்லாம அதோட மரம் கழிச்சிருக்கு, அந்த மரம் சரியா கழிக்க முடியல. ரொம்ப துன்பத்துல அந்த குட்டி ஆடினே வந்து ஒருத்தர் நிக்குது. இதுவே ஒரு தாய் அம்மா அது கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பூனை கூட அதோட தாய் இருந்தா என்ன பண்ண தெரியுமா? நீங்க அதான் பாத்துருக்கீங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்றேன், அதை நான் பாத்துருக்கிறேன். அதே போல இமேஜினேஷன் பண்ணுங்க. அந்த தாய் என்ன பண்ணா அதை வருடி கொடுக்கும், அதுக்கு பால் கொடுக்கும், அது மலர்த்தி அதை நட்டுவோம். பாத்துருக்கீங்களா? நான் இதை பாத்துருக்கிறேன். ரெண்டாவது அதே போல நான் செஞ்ச மாதிரி ஒரு பாவனை பண்ணி பார்த்தேன். உண்மையில வேற, ஏன்னா நீ தாயா மாறி பாரு, அது மலன்னு தெரியாது, அது அசுத்தன்னு தெரியாது. அந்த ஜீவராசியோட முழு தன்மை உன்னால உணர முடியும். இது நான் மனத்துல இருக்கும் போது இந்த நிகழ்வு நடக்குது, மனத்துக்கு ஏற்றப்பறம் நான் பாக்குறேன். அதுக்கு இப்போ ஒரே தாய் தான் தேவை, வேற யாருமே தேவையில்லை. நீ பால் கொடுத்தா நல்லா குடிக்க முடியாது, ஏன்னா உடல் அந்த தெம்பு போயிடுச்சு. தாய் அரவணைப்பு மட்டும் தேவை. அந்த அரவணைப்பு எப்படி இருக்கும்னா அது ஒரு சூடு இருக்கும். தாயோட உடம்புல போய் அது படும்போது அந்த அரவணைப்புல அந்த அன்பு வெளிப்படுறதுல அதோட நோய் குணமாயிடும். அதுக்கு தான் தாய்கிட்ட இருந்து பால் குடிக்கும். அந்த தாய் வந்து அதோட மரத்தை நக்கும், நக்கிய சுத்தப்படுத்தி அந்த நீக்க பார்ப்போம். இதை நான் பண்ணி பார்த்த ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றேன். அந்த 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 சூழ்நிலை வந்து நான் கன்வே பண்ணும்போது ரொம்ப இதுவா இருக்கு. அந்த சாயோட அந்த அரவணைப்பு எப்படி இருக்கும், அந்த சூடு எப்படி இருக்கும், அந்த குட்டி என்கிட்ட எவ்வளவு அரவணைப்பா இருக்கும் என்னால உணர முடியும். இந்த மாதிரி நம்மளால ஒரு விஷயம் பாவனை பண்ணணும். ரிலேஷன் நீங்க பாத்துருக்கேன், நான் பார்த்தனால அந்த பாவனை பண்ணணும். ஏன்னா அந்த சூழ்நிலை நோக்கி நம்ம பயணப்படுறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமா? 100% பண்ண முடியும். பெரிய காத்தால பாத்தீங்கன்னா ஒரு காலையில எழுந்து நான் கஞ்சி காசை வந்துட்டு இருக்கிறேன். ஒரு பெருசரி ரோட்ல கரெக்டா தள்ள அடி போட்டு இறந்துட்டு, அது உணவு எடுக்க வந்ததோ என்ன காரணத்துல வந்து இறந்துச்சு. அது எதுவுமே அவளை உடல் மேல. நான் போய் பாக்குறேன், ஒரு வாயிலிருந்து லைட்டா ரத்தம், ஆனா இறந்துச்சு. நான் எடுத்து ஒரு வாரம் வச்சேன். அது மேல நான் தடவி பார்த்தேன். அதை தடவி பார்க்கும் போது அந்த பெருசாய் மேல கை வச்சு தடவி பாக்குறேன். ஒரு முயல் மேல கை வச்சா எந்த அளவுக்கு உணர்வு வரும் நம்மளுக்கிட்ட, ஒரு சந்தோஷமா அந்த ஒரு சுகம் இருக்கு இல்லையா? ஒரு ஜீவராசிய அன்பா ஒரு குட்டி நாயை தொட்டா எவ்வளவு ஒரு ஃபீலிங் வரும், அந்த உணர்வு அந்த எலி கொடுத்தது எனக்கு பெருசாய். நான் இது வரைக்கும் அந்த ஃபீலிங் நான் உணர்ந்ததே இல்லை. இறந்து போச்சு. அதை எடுத்து ஒரு வாரம் வச்சு அது மேல அந்த தடவி பாக்குறேன் அந்த எலிமை. அது இது வரைக்கும் அந்த உணர்வு ஏற்படவே இல்லையே. இப்ப இதெல்லாமே உணர்வு தான், நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். பெருசாயிலாம் நம்ம கிட்ட அது ஒரு மாதிரி நினைக்கிறோம், அது இருக்குன்னு. ஆனா அதுவும் ஒரு ஜீவராசி தானே. நம்மள மாதிரி அதுவும் வாழ்க்கை தானே வாழ வந்துக்குது. அதுக்கு என்ன ஆசையான ஏரியா போறக்கணும். நீங்க நம்ம இந்த வாழ்க்கைய சரியா வாழனா எதுவா போறப்ப நம்ம யாருக்குமே தெரியாது. அப்ப ஏதோ ஒரு காரணமா அந்த ஜீவராசி திறந்துருக்குது. ஆனா அதுக்கு அரவணைக்கிற தகுதி நம்ம கிட்ட இருக்குது. நீ அதை அரவணைச்ச அப்படின்னா உங்ககிட்ட இயற்கை ஒரு அரவணைப்பை கொடுக்குன்றது இயற்கையான இறைவனான வரலாறு போதிச்சுட்டு போயிட்டு. இதுக்கு மேல வாசனை நம்ம யாருக்கும் தேவையில்லை. இந்த செயலாம் நீங்க செஞ்சு பாருங்க, உண்மையில பெரிய மாட்டாங்க. நீங்க எல்லாம் காலையில வீட்டை விட்டு வந்து வெளியே வந்தீங்கன்னா கட்டாயம் வீட்டுக்கு போய் வெளியே செத்துருக்கு. கட்டாயம் தானே? எல்லா வீட்டை விட்டு இது நடக்கும். ஆனா அந்த எலியை நம்ம பார்க்கும் போது நம்ம ஒரு அருவருப்பா தான் பார்ப்போம். என்னங்க? ஆனா அது ஒரு ஜீவராசி மரணம் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்க தெரியாது. இதுவே ஒரு மனிதன் இறந்துட்டானா அது ஒரு பெரிய கமெண்ட் கொடுப்போம். இப்ப அதுக்கே ஒரு நாள் நம்ம கொடுக்குற ராஜேஷ் சொன்னாரு, ஐயா ஒரு மனிதன் இறந்துட்டோன்னே அவருக்கு மாலை போடுறோம், மரியாதை பண்றோம், அதை பண்றோம், எத்தனை போய் புதைக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அதே போல ஒரு எலி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டோம். ஏன் அப்படி பண்ண மாட்டோம்? கேள்வி தானே இது. உண்மையிலே ஏன் அதுக்கு கூட எத்தனை போய் பண்ண நோண்டி அடக்கம் பண்ணி அது கூட ஒரு அந்த மதம் சொல்லி பதிக்கலாமே, யாரு வேண்டாம். அப்போ தான் கட்டாயம் செய்யலாம். அப்போ இல்லாம யாரும் செய்ய மாட்டான். நீங்க எல்லாம் அதை செய்யலாம். இது செய்யறது நன்மை, 100% நன்மை தான். நீ அந்த வெட்டியானா மாறுற உண்மைதானே? நீ வெட்டியான்ற பதவி எப்ப நினைச்சாலும் எடுக்க முடியாது. நீ கருணையில போ, எல்லா பதவியும் எடுக்கலாம். நீ டாக்டர் ஆகலாம், நீ தாய் ஆகலாம், நீ தகப்பன் ஆகலாம், நீ வெட்டியான் ஆகலாம், நீயே வந்து ஒரு பெரிய சேவகனா மாறலாம். இவ்வளவு மாறும்போது நீயே கடவுளாவும் மாறலாம். இவ்வளவு மாற்றம் வந்துட்டா இவ்வளவு
கொடுக்கக்கூடிய அந்த ஜீவகாரணியும் உங்களை கடவுளை மாத்தாதா? உங்களை அறிவு மாத்தாதா? கட்டாயம் மாத்த. ஏன்னா அந்த அறிவுன்றது கருணைக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா அறிவோ கருணையோ அன்போ வெவ்வேறு இல்லை, எல்லாரும் ஒரே பொருள் தான். ஏன்னா அன்புடையவன், கருணை உடையவன், அறிவுடையவன் எல்லாமே இருக்க மாட்டான். இது ரெண்டும் உள்ளவன் கட்டாயம் அறிவுடையவா தான் இருப்பான். அப்ப இது மூணுமே ஒரே பொருள் தான். இப்ப நம்ம அறிவுனா வேற மாதிரி இஷ்டம், அன்புனா வேற மாதிரி இஷ்டம், கருணைனா வேற மாதிரி. ஒரு பொருளை பிரிச்சு பார்க்கும் போது அறிவோட தன்மை குறைஞ்சிடும். நம்ம அதை எப்படி இது எப்படி அது எப்படி இது எப்படி பேசி வைக்கும், அதாவது செயலா செய்ய மாட்டோம். ஆனா நீங்க செயலா செய்யும் போது எல்லாத்தையும் ஒண்ணுன்னு காட்டும். நீங்க எல்லாமே ஒண்ணு பாக்கணும். இவ்வளவு கூட்டம் இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்த ஆன்மான்னு எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் சேர்ந்த நானும் எனக்கு தெரியும். இந்த உணர்வு என்கிட்ட வந்துருக்குது. இது எப்படி வருது? இது அந்த ஜீவகாந்த ஊன்று செய்யும் போது இந்த அறிவு வரும் கட்டாயம். ஏன்னா அந்த ஊன்றுதல் ரொம்ப அவசியம். நம்ம இயற்கைன்றது நம்மள இந்த வாழ்க்கைய ஒரு பாடமா கொடுத்துருக்குது நம்ம எல்லாருக்கும். உங்க வாழ்க்கை முழுவதுமே பாடம் தான். நீங்க சிறு வயதுல வாழ்ந்து வந்த விதம், அதுக்கப்புறம் ஒரு வயசு, அதுக்கப்புறம் ஒரு வயசு, அதுக்கப்புறம் ஒரு வயசு, நீங்க வரது எல்லாமே உங்களுக்கு பாடம் தான். ஆனா அந்த பாடத்தை எதுவுமே நம்ம சரியா படிக்க மாட்டோம். கடந்து போயினே தவிர்த்து கடந்து போய் கடைசியில எங்க போறோம்? கடைசியில இறந்து போட்டுதான் வழி பாக்குறமே தவிர்த்து நம்ம ஃபுல்லாக வாழ்க்கைய மரணம் இல்லாத பெருமாள் வாழ்றதுக்கும் நம்ம அறிவை இறைவனால முழுசா மாத்ததுக்கும் நம்ம வாழ்க்கையை நோக்கி போக மாட்டோம். காரணம் என்ன? நம்ம எதையுமே உத்து நோக்கல, உணர்வோட எந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கல. உண்மைதானே? எந்த விஷயத்தையும் கூட பார்க்கல. ஏன்னா இங்க எல்லா செயலுமே ஒரு காரணம் காரியத்துக்கு தான் இங்க நடக்குது. எதுவுமே இங்க சும்மா நடக்கல. எல்லாமே இங்க நீங்க இந்த வாழ்க்கையில நீங்க வாழ்ற விஷயம் ஒண்ணு ஒரு காரணம் காரியமா இந்த விஷயம் மொத்தமா நடக்குது. ஆனா யாருக்கும் புரியல. ஏன்னா எனக்கு இதெல்லாம் புரியுது. இந்த வாழ்க்கைக்குள்ள இல்லாதான் நான் திருமணம் பண்ணாதாலே, எனக்கு பெரிய அன்பு பரிமாறத்துக்கு ஆள் இல்லாத ஆள் தான், எதுவுமே இல்லாத ஒரு தடவை தாய் தந்தையோட தான் நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனா அன்புன்னு என்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னா யாரும் எந்த குடும்பத்துல வர அன்பு என்கிட்ட போய் ஜெயிக்க முடியாது. கருணையை பத்தி என்கிட்ட போய் ஜெயிக்க முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாது? நான் அதுவே என்னோட வாழ்க்கை முழுவதுமா வாழ்ந்துருக்கேன். அது இயற்கை எனக்கு கொடுத்து கொடை. அது என்னன்னு தெரியல. நான் செஞ்ச வந்து பெரிய புண்ணியம் நினைக்கிறேன். எனக்கு அப்படியே தாய் தந்தை, எனக்கு பிறந்த குடும்ப சகோதர தன்மை அந்த மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த மாற்றம் கட்டுது? ஆனா உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி தேங்கத்தை கடிச்ச இயற்கையான இறைவன் ஒரு விஷயத்தை கொடுத்து இருக்கிறாங்க. ஆனா இது நீங்க எப்படி எடுத்து பாக்குறன்ற பக்குவம் பண்ண மாட்டீங்கன்னா கஷ்டம். இப்ப நீங்க எல்லாருமே என்னோட சொந்த பந்தம் தான். நீங்க எல்லாரும் நான் எனக்கு தெரியும். அதே போல என்ன உங்கள வரும்னா நீங்க பார்க்க முடிய பக்கத்தை உருவாக்குனீங்கன்னா எனக்கு என்ன அறிவுமோ அது அறிவு உங்க எல்லாருக்குமே கட்டாயம் வரும். அறிவும் வரும், அந்த செயலை செய்யக்கூடிய சூழலும் வரும், அந்த செயலை செய்யக்கூடிய தத்துவமும் வரும், அந்த செயலை செய்யக்கூடிய செய்யணும்ன்ற எண்ணமும் அதிகமா வரும். இதை வெளியே போன் பண்ணி பேசும்போது சொல்றாங்க, ஐயா நீங்க நல்லா வசியம் பண்ணிட்டீங்க நீங்கன்ற ஒருத்தர் போன் பண்ணி. அவர் நான் பார்த்தது கூட கிடையாது. திருவண்ணாமலை இருக்கிறாரு. நான் போட்ட வீடியோ நான் அண்டமோ அணுக்களை பத்தி எல்லாம் பேசிருப்பேன். வெளி ரெண்டுமே ஒண்ணுதான், ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே ஒண்ணுதான் பேசிருக்கேன். அதுல ஒரு சந்தேகமா பாத்துங்க. நான் எங்க இருக்கிறேன் படிக்கவே தெரியாதாலே சொன்னதுங்களா, படிக்கவே தெரியாதாலே நான் இதை பத்தி நான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிருக்கிறேன். அந்த கன்வேக்கு சந்தேகம் சொல்லிட்டு இங்க வந்து துபாயில இருந்து அந்த வீடியோ போறேன். நம்ம ராமலிங்கம் அங்க போன் பண்ணிட்டு ஐயா இது ஒரு சந்தேகம், நீங்க லைட் அண்ட் டைம் ஒண்ணுட்டீங்க, லைட் அண்ட் சவுண்ட் ஒண்ணுட்டீங்க, ஸ்பேஸ் அண்ட் டைம் ஒண்ணுட்டீங்க, இது எப்படி ரெண்டு ஒண்ணு இல்ல வெவ்வேறு சொல்றாங்களே விஞ்ஞானி எல்லாம் கண்டுபிடிச்சு அப்படின்னு அவர் என்ன கேக்குறாரு. அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 1.5 hour நான் பேசுறேன். முதல் என்கிட்ட பேசுறது 1.5 hour பேசி அவர் சொல்றாரு, என்னமோ நினைச்சிட்டு நான் இதை போன் பண்ணி பேசிட்டேன். ஆனா நீங்க பேசும்போது தான் தெரியுது பெரிய அறிவு வந்துச்சு என்கிட்ட. அடிக்கடி நான் போன் பண்ணேன், 10 விட்டு விட்டுருங்க. நீங்க சொல்லிதான் சொன்னேன். நான் அடிக்கடி போன் பண்ணேன், 10 விட்டு விட்டுருங்க. நீ போன் பண்ண நான் கட்டாயம் 10 வைக்கிறேன். அவர்தான் சொல்றாரு அப்படி போன் பண்ணி, நீ எதாவது வசியம் பண்ணிட்டீங்க ரோட்ல நான் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது. நான் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போறதே கஷ்டம், பெட்டி பெட்டியா வாங்கி வைக்கிறேன் நான் வீட்டுல. இப்ப எனக்கு அப்பதான் புரிஞ்சுது இதுவும் எனக்கானதான். அவன் பெட்டி பெட்டியா பிஸ்கெட்டை வாங்கி போடுவாருன்னா அவரு போடும் போது அதுல வர நன்மை என்னையும் வந்து சேரும். நான் சொன்ன வார்த்தையை அவர் செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த செயலை செய்யும் போது அதுல இருக்கிற பலன் அவருக்கு போய் சேர்ந்து என்ன வந்து அட்டையும் சேரும். சொன்னது புரியுங்களா? இப்ப உங்களுக்கு எல்லாமே ஒண்ணு சொல்றேன். இப்ப இதே யாருக்கு சொல்றது? இது எல்லாமே எனக்கு நான் சொல்லிக்கிறது தான். இது யாருக்கும் தெரியல. தயவு செய்து புரிஞ்சுங்க. இந்த வார்த்தையை நான் பேசும்போது நான் பெரிய அறிவு பெறுவேன். நான் உண்மை என்னோட அனுபவம் கூடும், எனக்கு உண்மை என்னோட ஆற்றல் கூடும். இதுக்கெல்லாம் நீங்க தான் உதவி பண்றீங்க. அப்ப நீங்க எல்லாம் யாரு கொஞ்சம் புரிஞ்சுங்க தயவு செய்து. நீங்க எல்லாரும் இறைவன் தான். இங்க நீங்க எல்லாரும் அருட்பெரும் ஜோதி தான். நீங்க யாருமே நீ நினைக்கிற மாதிரி நீங்க சிறியவனும் பேசணும் பெரியவனும் கிடையாது. நம்ம எல்லாரும் இங்க ஒரே பொருளா தான் இருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒருத்தர் வாங்கிக்கிறோம். இவங்கதான் வித்தியாசம். இங்க வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கட்டாயம் வாங்கிப்பாரு, என்னால முடியாது. ஆனா உங்களால முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகுது. அதை முடிஞ்சிச்சுன்னா இப்ப ஒரு பெரிய மாற்றத்தை இப்ப நிறைய பேர் அந்த கன்வே பண்றாங்க, நீங்களும் கன்வே பண்ணலாம். உங்களுக்கு அந்த அறிவை கட்டாயம் பெற முடியும். நம்ம எப்பவுமே பூர்வமத்தில கவனம் வச்சுக்க முடியும். அந்த பூர்வமத்தில கவனம் வச்சா அதுல என்னென்ன நிகழ்வு நடக்கும்? நம்ம சிற்றம்பலம், சிவபெருமான் நடனம், ஸ்பேஸ், வெளி, இது எல்லாமே உங்க சில சூழ்ச்சியில தான் இருக்குது. இதெல்லாம் நீங்க உங்களால உணர முடியும். இதை பத்தி நீங்க உணர்வீங்கன்னா அப்ப நீங்க யாரு இப்ப ஒரு கேள்வி கேட்குது. மனுஷன் சொல்றல, கை கால் கொண்ட சதை கொண்ட ஒரு மனுஷனா இருக்கும்னு நம்ம சொல்றோம்.
நீங்க இந்த செயல்ல போகும்போது இதுக்கான அறிவுலாம் வரும் உள்ள. இப்ப இந்த அறிவு நம்ம எல்லாரும் பெறணுமே இங்க. அதுக்குதான் வல்லார் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, மரணம் இல்லாத பெருவாள் இருக்குது, அனைத்துமா நீங்க எல்லாரும் மாற முடியும். அதுக்கு ஒரே சாதனை கருமையா மட்டும் இருங்க, வேற எதுக்குள்ளயும் நீ என்ட்ரி போடாத. நீ இவர் எதுக்குள்ள போல வழியை மாத்தி அமைப்பமே தவிர்த்து நீ நினைச்சா கூட உண்மையான வழியை அதனால காட்ட முடியாது. என்ன காரணம்னா எது இங்க ஆரம்பிச்சதோ அங்க போகும்போது மட்டும் தான் முடிவு எடுக்க முடியும். நீங்க ஆரம்பத்தை விட்டுட்டு நீங்க வேற பாதையில போய் முடிவு எடுக்கணும்னா கஷ்டம். இப்ப சும்மா ஒரு பேச்சு சொல்ற பாருங்க, இப்ப நான் ஒரு பாதையில நடந்து போயிட்டே இருக்கிறேன். இப்ப அந்த பாதையில நடந்து போகும்போது இதுதான் வழி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த வழியில போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் சண்டை போட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணுவேன், அந்த வழியில போனா சண்டை போனா சண்டை என்ன கூப்பிடுவாங்க, நான் அதுல போனா நான் என்ன பண்ண, வழி இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இப்படி போயிடலாமான்னு இப்படி போனா அங்க போக முடியாது. ஆனா நீ கருணை இல்லாம போன, நீ கருணை இல்லாம எப்படி போவியா, ஐயா அங்க போனா கஷ்டம்யா, அங்க சண்டை போறான், நம்மளையும் போன அடிப்பானு போல, நம்மளையும் எதனா கேட்பானு போல, ஆனா நம்ம போதுறோம் வழியை மாத்தி போயிடலாம். அப்படி வழியை மாத்தி போறதுதான் நம்ம ஏற்கனவே செஞ்ச பக்தி மார்க்கமோ யோக மார்க்கமோ தவ மார்க்கமோ. இந்த வழியை மாறி போயிடலாம். ஆனா அந்த வழியை மாறினா திருப்பி அந்த இடத்துக்கு போட்டு நீ கருணை தான் செய்யணும், வேற வழியே இல்லை. ஆனா உன்கிட்ட கருணை இருக்குமானால் நீ அந்த சண்டை போட்டா கூட என்ன பண்ணுவேன், உன் அன்பு கருணையில அந்த சண்டையை விலைக்கு உன்னால போக முடியுமா முடியாதா? இது 100% சாத்தியம் தான். இதுதான் இப்ப அவங்க பெரிய வெடிப்புன்றான். சிறு புள்ளி அதுல இருந்து வெடிச்சு இந்த உலகம் அண்டங்கள் அணுக்கள் எல்லாம் தோன்றி அதுக்கப்புறம் மரங்கள் கல் எல்லாம் தோன்றி அதுக்கப்புறம் ஜீவராசி எல்லாம் தோன்றி இந்த மாதிரி இதை கட்சிக்கிறோம். இப்ப மாநில கட்சி இப்படிதான் கட்சிருக்கு. அப்ப நீ திருப்பியும் எதுவா போன, நீ எப்போ எங்க ஆரம்பிச்சதோ அந்த புள்ளிக்கிட்டு தான் போகணும். அந்த புள்ளின்றது ஒரு வெடிப்பு. அந்த வெடிப்புன்றது சும்மா சொன்னா கோவம் தான், கோவத்தோட வெளிப்படுறா வெடிப்பு, உண்மைதானே அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு. அப்ப அந்த கோவத்தின் எதிர்ப்பதை எது, அன்பு, உண்மைதானே. இப்ப நீ அந்த அன்பை கொண்டு நீ போகும்போது என்ன ஆகும், நீ எது முதல்ல வெடிச்சதோ அந்த நிலைக்குள்ள மேல போனா நீ திருப்பியும் அதை எடுத்து போனா அந்த வெடிப்பு இருக்கும். அது எதிர்கொள்ளா கூட என்ன வேணும், அன்பும் கருணையும் அதிகமா இருக்கணும். அது அதிகமா நான் என்ன ஆகும்னா அந்த கருக்குள்ள நீ மீண்டும் செல்லலாம். நம்ம வந்ததும் தாயின் கரு வரைக்குள்ளதான், இந்த பூமியும் தோன்றதும் ஒரு கரு புள்ளிக்குள்ளதான். கருணையை கொண்டுதான் நீ இந்த வாழ்க்கையை செய்யணும், கருணையை கொண்டுதான் இந்த வாழ்க்கையோட வழி நடத்தணும், கருணையாவே நீ மாறணும் அப்படின்னுதான் கருணையை பொருளிய வல்லா சொல்லிட்டு போயிட்டாரு. அறிவுநிலை தெரிந்தவருக்கு உயிரிழக்கமே கடல் வழிபாடு, வேற வழிபாடு உங்களுக்கு யாருக்கும் வேண்டாம். மோட்ச வீட்டின் திறவு போல் ஜீவகாரின் நிமை, இது எல்லாமே என்னன்னா அந்த மூலம். அந்த மூலத்தை வந்து நீ புறப்பட்டு வந்திருக்கிற, அந்த மூலன்றது கருணையில தான் இருக்குது. அந்த கருணையை கொண்டு நீ திருப்பியும் போக மாட்டான். ஆரம்பிக்கும் போது வெடிப்பு ஆரம்பிச்சிச்சு கோவத்துல, திருப்பி அந்த நிகழ்வுக்குள்ள போனா நீ அதை எதிர்பார்த்தமா அன்பு கொண்டுதான் உள்ள போகணும். நீ அன்பு கொண்டு உள்ள போனா அனைத்துமா நீ மாற முடியும். அந்த அனைத்துமா நீ மாறது உங்க அறிவு பெருக்கும் அதிகமாகும். அறிவாற்றல் கூட கூட கூடனா நீங்க இங்க இருக்கும்போது நீ ஸ்பேஸ்னு சொல்ல முடியும், நீ அண்டன்னு சொல்ல முடியும், அனைத்துமா நான் இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த வார்த்தையை சொன்ன ஒரு மரணம் வருமா, சும்மா மரணம் என்ன, மரணம் நிகழ்வே இல்லாட்ட நீ கன்ஃபார்ம் பண்ணிடல. எதாலும் இந்த உடல் போவோம், நான் போக மாட்டேன், அனைத்துமா நானே தானே இருக்கிறேன், நான் எப்படி போக முடியும். இந்த கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கலாம். இகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்தலாம் என்ற அர்த்தம் அதான். இந்த அறிவு உங்ககிட்ட வருமானால் நம்மளே அதுவா இருக்கணும்னா அப்ப நம்மளோட தன்மை இங்க மரணம்ன்றது இந்த அறிவு நம்ம காரணம் நம்ம கிட்ட காட்டு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எந்த புக்கிலையும் போட்டிருக்காரு, எந்த புக்கிலையும் அந்த வார்த்தையில இல்லை. இதெல்லாம் இயற்கையா இந்த செயலை செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட அறிவு, அண்டத்தை பத்தி அணுக்களை பத்தி முதல்ல ஏற்பட்ட வெடிப்பை பத்தி எல்லாம் எனக்குள்ள அறிவு போகுது. நான் அதை கொண்டு நிறைய விஷயத்துல இவ்வளவு சிந்தனை பண்ண முடியும். நான் உலக கால முடியுமா, இந்த அளவு என்னோட சிந்தனை போது நான் உலக வாழ்க்கையை வாழ்றேன். எப்படி எனக்கு முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, நீ ஜீவ வாழ்க்கை பண்ணும் போது அதையும் தெரிஞ்சுக்க வைக்கும், இந்த வாழ்க்கையும் லீட் பண்ண வைக்கும். ஆனா இதுவே நம்ம தவம் தியானத்துல போகும்போது என்ன ஆகும்னா உன்னை அமைதி வைக்கும், எப்பவுமே ஒரு நிசத்தமான நிலையில வைக்கும், யாரும் தகுவு பண்ண வைக்காது, உன்னை ஒதுக்கியே வைக்கும். அப்படி ஒதுக்கி வைக்கும் போது நீ உலகளை விட்டு தள்ளி போயிடுவேன், நீ இருக்கிற இடத்த விட்டு தள்ளி போயிடுவேன். அப்படி தள்ளி போக நீ அனுபவம் பெற நினைப்ப, அனுபவமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள நீ போய் நின்று. அதுதான் இங்க நடக்கும். ஏன்னா அனுபவம்ன்றது சகஜத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். எந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா இருக்குதோ அந்த இடத்துல உன்னால நிம்மதியா வாழ முடியும். அப்ப நிம்மதியா வாழ முடியாத இடத்துல எடுக்க முடியாத அனுபவத்தை நிம்மதியா இடத்துல போய் எடுக்க முடியும். நான் சொல்லி கொடுத்தீங்களா, நமக்கு தியானம் பண்ணதுக்கு சத்தம் இல்லாம இருக்கும், அமைதியா இருக்கு, அந்த இடத்துல நிம்மதியா இருக்கு. இதே சூழல இங்க உட்காந்து உங்களால பண்ண முடியும். ஜீவகாரியம் பண்ற மாதிரி இருந்தா நீ எவ்வளவு சத்தமா இருந்தாலும் எவ்வளவு கூட்டம் என்ன பேசுறா, நீ அமைதியா உட்காந்து தியானத்துல போய் சத்தம் காத கேட்க. ஏன்னா இதுதான் உண்மை. எனக்கு எதுவுமே இல்ல, நீங்க இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணதான் நீ வேலைக்கு போற. நீ ஜீவகாரியம் பண்ண மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது அனைத்துமா நீயா இருக்குன்னு உணர முடியும். அப்ப அந்த உணர்வு தன்மை வந்த உனக்கு அனைத்துமா நீ மாறது ஈஸி தானே. ஆனா அதுல போகும்போது அந்த சூழ்நிலை வாய்ப்புகள் அதிகம். இதை நான் சொல்றேன், என்னோட அறிவு கொண்டோம். வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, இந்த செயல் செய்யாதீங்க, செய்யும் போது மாற்றத்தை பெருசா யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா கருணை வந்தா ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் அன்பு தேவை, எல்லாருக்கும் கருணை தேவை, உண்மைதானே. அது தேவைன்னா நீங்க ஒரு மனிதனும் சொல்ல முடியாது, ஒரு ஜீவராசியும் சொல்லாது, ஒரு ரிலிஜனும் சொல்லாது, ஒரு மதமும் சொல்லாது, ஒரு மார்க்கமும் சொல்லாது கருணை வேணான்னு. ஆனா வேற எது கேட்டா ஏதோ ஒண்ணு வானே சொல்லும், உண்மைதானே. நீ எத்தனை சொன்னா அது ஒரு கடவுள் ஒருத்த வானான்னு சொல்றது ஒருத்தருக்கிறான்.
ஆனா அன்பு கருணைன்னு சொன்னா அதை வானான்னு சொல்லிட்டு ஒண்ணும் கூட கிடையாது. எல்லாரும் அதை வேணும்னு சொல்லுவாங்க, அதுவா நான் மாறணும்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்னா மட்டும் பார்த்தா அதை செய்யறதுக்கு நம்ம இறங்கினா நம்மவே அதுவா மாறுவோன்றதான் உண்மை. நாங்க அந்த செயலை செஞ்சு அந்த மாற்றத்தை அடைஞ்சு வந்துருக்கோம். எங்க கூட உள்ள அந்த மாற்றம் அதிகமா வருது. அப்ப நம்ம எல்லாரும் கருணை செயலை ஒன்னையே நம்ம முழு முச்சா செய்யுங்க. பிற உயிரை கொண்டு சாப்பிட நிற்கல, பிற உயிர் மேல அன்பாங்க. இது ஒண்ணுதான் இன்னைக்கு இந்த உலகியல் வாழ்க்கையில உங்களால செய்ய முடியும். ஒரே செயல். இந்த செயலை செய்யும்போது ரொம்ப ஒரு அன்போட அதுக்கு உணவு கொடுங்க. ஒரு உணவை நான் சாப்பிட மாட்டேன், ஏன் சாப்பிட மாட்டேன்ற அறிவோட அந்த உணவை நிப்பாட்டுங்க. நம்ம பால் சாப்பிடுறதும் சரி, தேன் சாப்பிடுறதும் சரி, தயிர் சாப்பிடுறது எல்லாமே என்னன்னா ஒரு ஜீவராசியோட துன்பத்தையும் வெளிப்படுது. அதை சாப்பிடும்போது நம்ம இன்பமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த உடல்ன்றது வீடு, இந்த வீட்டுக்குள்ள வசிக்கிறது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாக்கு அறிவு தெளிவாக அந்த வீடு நல்லபடியா கட்டமைச்சிருக்கணும். இந்த வீடோட கட்டமைப்பு சரியில்லைன்னா உள்ளகிற ஆன்மானால சரியா இருக்க முடியாது. ஒரு வாட்டி இந்த ஆன்மாக்கு இந்த தேகம் இந்த வீடு போயிடுச்சுன்னா திருப்பியும் கிடைக்கிற வீட்டுல இந்த அனுபவத்தை நீங்க பெற முடியுமானா ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த வீடு நம்ம கட்டமைக்கும் போது நம்ம அறிவுக்கு காய்கறி பழ வகைகள் எல்லாமே உணர்வு தானே இல்ல, உண்மைதானே? நம்ம அறிவுக்கு இல்ல, எனக்கு தெரியும் எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப நம்ம அறிவுக்கு இல்லாத ஒருத்தவங்க அதை எடுத்து சாப்பிடும் போது அந்த உடலை அதுவா கட்டமைக்கும் போது இந்த உடலுக்கு உள்ளகிற ஆன்மாக்கு சந்தோஷம் கிடைக்கும். இல்லைன்னா சந்தோஷம் கிடைக்குமா? ஒண்ணுமே இல்ல. நம்ம வீடு கட்டுறோம், நான் கஷ்டப்பட்டு உழைச்சு வீடு கட்டணும்னா போற வர மக்கள் எல்லாம் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டா நல்லா கட்டான் சூப்பரா இருக்கான்னு சொல்லுவான். இதுவே நீ அவங்க 30% இடத்த வாங்கி எவங்கிட்ட திட்டு நம்ம காசு சம்பாதிச்சு செஞ்சா சொல்லுவாங்க, எவ்வளவு கட்டணுமா, எப்படி கட்டணும், அப்படிதான் கட்டுக்கிறான் எல்லாரும். ஏன்னா அவனுக்கு தெரியல. ஆனா அந்த வீட்டை சுத்தி வீட்டை விட்டு வரவா அந்த விவசாயம் எவ்வளவு துன்பம் அவங்க திட்டினதா இருக்கும். அப்படி திட்டினரும் அந்த குடும்பத்திற்குள்ள வாழ்ற மனிதனை செல்ல வாழ முடியுமா? சரியா வாழ முடியாதுல்ல. ஏன்னா அந்த வீடை பார்க்க அந்த வீடு அந்த இடத்துக்கோசம் இது பண்ணி திட்டுவான், எவ்வளவு பேர் தப்பா எவ்வளவு காசு வாங்கி கட்டி அதை திட்டுவான். அதே போலதான் நம்ம ஒரு சிதையை கொண்டு இந்த வீடோட உடலை கட்டமைக்க அந்த சேதப்பட்ட துன்பத்தின் வெளிப்பாடுல உருவானது இந்த தேகம். அப்ப இந்த தேகத்துக்குள்ள எனி டைமும் ஒரு தேவையில்லாத சிந்தனை இருந்தே இருக்கு. அந்த சிந்தனை நம்ம எல்லாம் இருக்குது. ஏன் நம்ம எல்லாம் சாப்பிட்டோம்ல, நம்ம எல்லாம் இயற்கையாவே மாமிசம் சாப்பிட்டு அந்த வாழ்க்கை பார்த்துருக்கோம். அதனால நம்ம கிட்ட கோவத்துக்கு முன்னாடி நிக்குது, கருவத்துக்கு முன்னாடி நிக்குது. நம்ம சொல்றல நமக்கு நன்மை படிக்க நமக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் இதான். ஏன்னா நீ அந்த உடலை சாப்பிட்ட, அந்த உடலை சாப்பிடும் போது அந்த ஜீவராசி ஒத்துக்கல, இதை பண்ணக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது சொல்லிச்சு. உன் ஆசைக்கோசமோ உச்சிக்கோசமோ அதை வெட்டி சாப்பிட்டு அந்த செங்கல்ல மண்ணை எடுத்து வீடு கட்டிட்டேன். அப்ப அந்த படிமத்துல அந்த வீடு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஏற்படுற உங்களுக்கு சிந்தனையும் செயல மாதிரியா இருக்கும். உங்களுக்கு ஒரு வாரம் செயலா செய்ய வைக்கும். ஏன்னா உங்களை நீ கட்டாமிச்சு அதை விஷயம் கட்டாமிச்சிருக்க. இதுவே நீ காய்கறியும் பழ வகைகளையும் வச்சு நீ கட்டாமிச்சிருந்தா உங்களுக்கு ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும், அடுத்த தன்மைக்கு போது சூழல் நம்மளுக்கு இருக்கும். ஆனா இயற்கையா நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா நீ பண்ணதெல்லாம் போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த வாழ்க்கை வரும்போது சரியா கட்டமைக்கணும், சரியா அந்த வாழ்க்கையை வாழணும், எல்லாருமே சரியான அன்பு செஞ்சு நம்ம நினைக்கும் போதுதான் இந்த உடல் திருப்பியும் இயற்கையால் என்ன நடந்ததோ அதே இந்த உடல் வந்து பார்த்தா அன்பு அதிகமா இருந்தால அந்த உள்ளுக்கிற அந்த நிகழ்வுலாம் சரியா மாறி இந்த உடல் நல் தேகமா கட்டமைக்கப்படும். இப்ப என் உடலை ஒளியை மீட் பண்ணுது, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன், குடிப்பாலகத்துல இருந்து எல்லா பழக்கமும் இருந்தது, எந்த பழக்கம் இல்லாம எல்லா உணவு இன்னைக்கு நான் பார்த்தா பூமிக்களை வரைய பொருளே சாப்பிட வருது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியப்படுறேன். இன்னும் வெள்ளி வேலைக்கு தான் போறேன், எந்த பொருளையும் சாப்பிடுறது இல்ல, பூமிகளை வரைய காய்கறி எதையும் சாப்பிடுறது இல்ல, வெங்காயம் சாப்பிடலாம் எப்படி பாக்க நல்லா எடிட்டே காலம் 4 மணிக்கு செயல் செய்ய நல்லா செய்ய எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா என்கிட்ட அன்புன்ற ஒரு விஷயம் இருந்து கற்கன்ற என்கிட்ட ஒரு விஷயம் இருந்து இதுல என்கிட்ட நம்பிக்கையில ரொம்ப விஷயம். நம்பிக்கைன்றது என்கிட்ட அளவு மீது எது நடந்தாலும் சரியாருன்ற எண்ணம் இருக்குது, எதா இருந்தாலும் பாத்துக்கலான்ற எண்ணம் இருக்குது, எதுவுமே நடக்காதுன்னு எண்ணம் இருக்குது, அனைத்துமா நானா இருக்கிற எண்ணம் இருக்குது. இவ்வளவோ இருக்கும் போது இந்த உடல் என்ன மாற்றம் பண்ணுவான், இந்த உடல் எதாவது நிகழ்வு இருக்காது. இதே அடிக்கு நம்ம எல்லாம் பெறணும் அப்படின்னா நம்ம செய்யற செயல் முடிஞ்ச வரைக்கும் மாத்திக்கணும். இது வரைக்கும் நம்ம எப்படி போனோம், இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் மாற்றம் பண்ணி ஒரு செயலை செய்யும்போது நம்ம விழிப்போடு கவனமாகவும் ரொம்ப உத்து நம்ம நோக்கும் போது இந்த உடல்ல பெரிய மாற்றம் வரும். இந்த உடல்ல உணர்வு வந்து நம்மளால சிந்திக்க முடியும், இந்த உடல்ல நடக்கிற மாற்றத்தை நம்மளால உணர முடியும். ஆனா அதுக்கு கருணையா நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யறோம், சொல்ற விஷயத்த நம்ம எவ்வளவு பெருசா கேட்க நீங்க வளவாள வந்து ஏதாவது பார்த்து என்ன போறோம், அதே செயலை இயற்கையா அவரே ஜீவகாரியத்தை கொடுத்து இந்த செயலை செய்ய வச்சு இந்த உடல்ல அனுபவத்தை அறிவு அனுபவத்தை கொடுத்துருக்காரு. அந்த நபர் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பேச்சை நீங்க எல்லாரும் கொஞ்சம் பெருசாலும் ரொம்ப மதிப்போதையும் ரொம்ப சிறப்பாகவும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த பேச்சை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பெரிய தாக்கத்தை உருவாக்கும். ஏன்னா என்னைக்குமே பேச நான் பெருசா பாருங்க, இன்னைக்கு இப்படிதான் நான் பெருசா மாறப்ப எனக்கு செலவு வச்சு நீங்க என்ன பண்ண பிரயோஜனம் இருக்கும் போது ஒரு விஷயத்த உணராம இல்லாதப்ப அந்த உணர்வு அந்த விஷயத்த நான் உணர்வு நினைக்கிறது பயிற்சி காட்டும். அதனால இருக்கும் போது நம்ம உணர்வோம், அதை நான் செஞ்சுட்டு அதை நான் செயல்பாடு பண்ண வேண்டும் நினைக்கும் போது கரெக்டா என்னை விட பெரிய மாற்றத்தை பெரிய அறிவு நீங்க எல்லாரும் பெற முடியும். ஏன்னா ஜீவகாரணின்றது அதை லேசு இல்லை. இந்த உலகத்தில் ஆக சிறந்த பொருள் இறைவன் நீங்க எது சொல்றீங்கன்னா அதுதான் கருணையா இருக்குதுதான் இங்க உண்மை. கருணை தான் கடவுளா இருக்கிறது 100% அதான் உண்மை. இது ஏற்கனவே நான் உணர்ந்துருக்கேன், இது வரலாறு அதான் முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் அந்த செயலையே செஞ்சு நம்ம எல்லாரும் அறிவு பெற்று இந்த கிடைச்ச இந்த மாநில தேகத்தை ரொம்ப சிறப்புள்ள தேகமா நம்ம மாற்றம்
இதற்கும் இந்த மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி கூறி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாரும் அன்பு கருணிய உயிர் மூச்சா நம்மளால கொண்டு வரும்போது நம்ம எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாளுக்கு 100% போகணும் தான் இங்க உண்மை. நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.